பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிற நாம் வேதத்துக்குள்ளே என்ன பண்ணோம், படிக்கிறவைகளை ஆராய வேண்டும். தேவன் எதற்காக சொல்லியிருக்கா, அந்த வார்த்தையில் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். யோவான் 5:39 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஒரு மனிதன் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது என்பது, அங்கே அந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. வேதத்தை நம்ம ஆராயாமல் போயிட்டோன்னா நாம் நம்ம வழியில் இஷ்டம் போல் நடப்போம். வேதம் பாருங்கள் அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்குறது. ஒரு சிலர் பாருங்கள், அதில் செய்யக்கூடாது என்பதை காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு இவைகள் எதுக்காக எழுதப்பட்டிருக்குது, இது பரிசுத்த வேதமானவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்தவர்கள் இப்படி பண்ணவர்கள் இப்படி மாறினார்கள்னு சொல்லிட்டு அவர் அதையும் தேவன் என்ன பண்ணுற எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, நிறைய நேரங்களில் எதை செய்யக்கூடாதோ அவைகளை தேடி பார்க்கிறவர்களாக காணப்படுறோம். என்னை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து என் வாழ்க்கையில் என்ன பேச விரும்ப அப்படி என்பதை நீங்கள் என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டு அவைகள் என்ன தேடி பார்த்து நீங்கள் வாசிக்கும் போது தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்காங்க. அந்த திட்டத்தை நீங்கள் செய்து முடிக்க ஒவ்வொரு நாளும் ஆசையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் உண்டு. இயேசு யார், இயேசு என்ன செய்ய போகிறார், இயேசு குறித்து என்ன திட்டம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த வேதத்தை ஒரு மனிதன் வாசிக்க வேண்டும், ஆராய வேண்டும். ஆராய்ந்தால் தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள் இடறி போகிறார்கள். ஏன் இந்த இடரல் தெரிலங்க, நான் எவன் தான் இப்படி விழுந்தோன்னோ தெரிலங்க, ஏன் தான் இப்படி எனக்கு இப்படி வாழ்க்கையில் இப்படி மாறிச்சு தெரிலங்க. ஒருத்தர் சொல்கிறார், 24 வருடம் தன்னுடைய மனைவியோடு குடும்பம் நடத்தியிருக்கிறார். 24 வருடம் நடத்தி அன்பாக இருந்தவர்கள் இப்போது அவங்க இல்லையா, என்னாச்சுன்னா அவங்க வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க, என் கூட இல்லை அப்படின்றார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தேடிக்கொண்டு ஏன் வாழ்க்கையில் ஒரு இடர் வருது? அப்போ தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எது இருக்குன்னா வேதம் இருக்க வேண்டும். சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 119 105 பாருங்கள், அவருடைய வசனம் அப்படின்னு கால்களுக்கு தீபமாக இருக்குதான், பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதான். கால்களுக்கு தீபம். உன் கால் எப்படி நடக்கணும், எங்கே நடந்துனுக்கிறத காண்பிக்கக்கூடியதாய் மாறும். உன் பாதை எந்த பாதையில் போயினுக்கிறத காண்பிக்கும். 24 வருடம் வரும்போது அவர் என்ன நினச்சிருப்பார்னா, நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினச்சிருப்பார். ஆனால் பாதை எங்கேயோ மாறிட்டு இருக்குது, எங்கேயோ ஒரு இடல் வந்துட்டுருக்கு. அந்த இடல் வந்ததுனால ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இவர் கூட வாழக்கூடாது, இவர் கூட நம்ம இருக்கக்கூடாது என்று அவர்கள் வேறொரு வழியில் போகிறாங்க. இவருக்குள்ள அந்த தீபம் இருக்குமானால் தன் மனைவி யார், தன் மனைவியுடைய செயல் என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கலாம். அப்போ வேத வசனங்களை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளணும். சும்மா ஒரு கடமைக்கு படிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. சும்மா ஒரு கடமைக்கு என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்குறவங்க கூடாது. வேத வசனம் அழகாக சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் ஒரு மனிதன் பிரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரியமாக இருக்கும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பை தேவன் கட்டளையிட வல்லவராக்கார். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஏதோ கடமைக்கு படிக்கணும், காலையில் எழுந்து, இல்லைனா வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, இல்லை மனைவி கேட்பாங்க, பிள்ளைங்க, இப்படி படிக்காதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து படித்து பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அவன் நீர்க்கால் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்க மாத்திருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கார். நீங்கள் செய்து வாய்க்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணோம், வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேத வசனங்கள் என்ன சொல்லப்படுது, வேத வசனம் எதற்காக சொல்லப்படுது, இந்த வேத வார்த்தைகளை தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பாருங்கள், ஏதோ அப்பா அம்மா திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கங்க. பிள்ளைகளே, இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகள் நல்லா படிங்க. இன்றைக்கி குடும்பத்தை நடத்துகிற தலைவர்களே, நீங்கள் வேதத்தை நல்லா ஆழ்ந்து படிங்க. குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவியே, உன்னை ஆண்டு சொல்கிற புத்தியுள்ள ஸ்ரீ, இந்த புத்தியாய் நடக்கணும்னு சொன்னால் உனக்குள்ளே வேத வசனம் இருக்க வேண்டும். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேதத்தை நீ ஆராயாமல் படிச்சுட்டேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுமா, ஒரு குறைவு வரும். இப்போ நான் ஒரு 24 வருஷம் ஒருத்தர் சொல்கிறேன், வேதத்தில் பாருங்கள், ஒரு மனிதன் சிறு வயதிலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், சிறு வயதிலிருந்து வேதத்தோடு பழகின ஒரு மனுஷன், வேத வாக்கியங்கள் அப்படி என்ன பண்ணுறான், கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷனாக காணப்படுறான். அப்படிப்பட்டவன் தான் இயேசுவினிடத்தில் வருகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்?
வேத வசனத்தை ஒருத்தன் ஆராய்ஞ்சானா நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னார். அவன் ஆராயாமல் போயிட்டான். ஆராயாமல் போகிறதுலாம் வந்து சொல்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நான் என்ன செய்யணும்? அப்போ பாருங்கள், அவர் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மனிதன் வந்து கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், 10 கட்டளைகளை சொல்கிறார். பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொய் சொல்லாது இருக்குது, களவு செய்யக்கூடாது, தகப்பன் தாய்க்கணும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இவைகளெல்லாம் என் சிறு வயதிலிருந்து நான் கடைப்பிடிக்கிறேனே என்று சொல்கிறார். அப்போ வேதத்தில் 10 கட்டளைகள்னு சொன்னால் 10 கட்டளைகளும் கடைப்பிடித்தவனுக்கு அங்கே ஒரு காரியங்களை மாற்ற தெரியவில்லை. நீ சம்பூர்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. இந்த சம்பூர்ணத்தை யாரும் நம்ம இன்றைக்கி அறிந்து கொள்ளாமல் போய்விட்டீர்கள். இந்த சம்பூர்ணம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். இப்போ என் உருவம் இப்படி இருக்குது, இந்த உருவத்தில் இந்த கை மாத்திரம் ஒரு பக்கம் வீங்கிருந்துச்சுன்னா, இந்த கை மாத்திரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். சம்பூர்ணம் என்று சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இந்த கை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கை இருக்கணும், இந்த கண் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கண். இந்த கண் ஒரு மாதிரி இருந்து இன்னொரு கண் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? என்னை பார்க்கும்போது அவர் என்ன பார்வை என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க, அவர் இப்படின்னுவாங்க. கவனிச்சிங்களா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சம்பூர்ணம் என்று சொன்னால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். இந்த கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்தால் மாத்திரமே முடியும். இப்படி எல்லாவற்றுக்கும் சிறு வயதிலிருந்து கடைப்பிடித்தவனை குறித்து வேதம் அழகாக சொல்லிட்டு பாருங்க. மத்திய புஸ்தகம் 19 அதிகாரத்தில் 21 வசனம் வாசிக்கும். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். சொன்னார் பாருங்க, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும்போது அந்த மனிதன் எனக்கு உண்டானதை நான் ஏன் கொடுக்கணும்? இத்தனை கற்பனைகளை கை கொண்ட ஒரு மனிதனே, இவ்வளோ கற்பனைப்படி வாழ்ந்தவனே, சிறு வயது முதல் கொண்டு இன்னைக்கு கூட ஆலயத்துக்கு போகிற நிறைய பேர் பாருங்கள், சொத்துக்களை சேர்ப்பதே உங்களுடைய வேலை. வேத வசனம் ஆராய்ந்து பார். வேதத்தை நீ ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நமக்கே எத்தனைன்னு சொல்லிட்டு நீ நிறைய பாருங்கள். ஆண்டவர் அறியாத மக்கள்லாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னத்துக்கு பாருங்கள் சன்னியாசி மாதிரி போகிறான். என்னன்னா அதெல்லாம் என்ன கடவுள்கிட்ட கொண்டு போகாது, இதெல்லாம் என்ன கடவுள்கிட்ட கொண்டு போகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன், சன்னியாசியாக போகிறான். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அழகாக வார்த்தைகள் கொடுக்குறார். இன்றைக்கி பாருங்கள், சொத்துக்களை சேர்ப்பதே வேலை. ஒரு கார்னால் 2 கார் வாங்கணும், ஒரு பைக்குனா 2 பைக்கு வாங்கணும். கவனிச்சிக்கலாம், வீடு கட்டு நிறைய கட்டி வைக்கணும். இப்படி நீ பூரண சர்க்குணனாய் ஆக விரும்பினால் என்ன பண்ண தெரியுமா? உனக்கு உண்டானதை விற்று தரித்திரனுக்கு கொடு, இல்லாதவனுக்கு கொடு. நீ கொடுத்து விட்டு வா, அப்பொழுதுதான் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனை சொந்தம். இப்போ வேதத்தை இவர் ஆராயத்தினால இந்த வார்த்தையை கேட்டோன்னே இவர் துக்கம் அடைந்தவராக இருக்கிறார். இந்த 10 கட்டளை சொன்னாங்க பாருங்க, இந்த 10 கட்டளைப்படி நிறைய பேரெல்லாம் வாழவே முடியாது. ஆனால் அதை சிறு வயதுலேருந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் உனக்கு உண்டானதுன்னு சொல்ல பாருங்க, அதை மாத்திர விடாத என்ன பண்ண முடியல, செய்ய முடியாதவராய் மாறிவிட்டார். செய்ய முடியாமல் போயிடும்போது அடுத்த வருஷம் பாருங்க 22ல், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். கவனிங்க, அந்த வாலிபன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷமா வந்த மகன் எப்படி மாற்றான் தெரியுமா? இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காரியங்கள் நடக்க போகுது. அன்னைக்கு நீ யாராக மாறப்போகிறது தெரியுமா? துக்கம் உள்ளவனாய் மாறப்போகிறாய். கர்த்தருடைய வசனங்கள் உன் துக்கத்தை ஆற்றுவதற்கு வந்த வார்த்தைகள், அதே வார்த்தையை நீ திரும்ப கேட்கும்போது நீ துக்கம் அடைந்தவனாய் மாறப்போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அவருடைய வார்த்தை அநேகர் தேற்றின வார்த்தை. இன்றைக்கி அதே வார்த்தை உன்னை துக்கமடைய செய்வது. ஏன்னா வேத வசனத்தை ஆராய்ஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உன் வாழ்க்கையில் இருந்திருக்காது. வேதத்தையே படிக்கிறது கிடையாதுங்க. வேதத்தை சும்மா ஏதாவது ஒரு பகுதியை படிச்சுட்டு சும்மா அதையே வச்சு ஓட்டின்னு கிடக்கிற கூட்டம் நிறைய தெரியும்னு சொல்லிட்டு, வேதத்தை படித்தால் மாத்திரமே உனக்கு சத்தியம் தெரியும். வேதத்தை படித்தால் மாத்திரமே நீ சத்தியத்தின்படி வாழ முடியும். வேத வாக்கியங்களை படிக்கும்போது தான் உன் வாழ்க்கை தரம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். வேதத்தில் பாருங்கள், யோவான் 7ஆம் அதிகாரம் 49 வாசிக்கும்போது பாருங்க, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். வேதம் அழகா சொல்லுவ, வேதத்தை ஒரு மனிதன் அறியவில்லைன்னா இந்த ஜனம் சபிக்கப்பட்ட ஜனம். வேதத்தை படிக்காத ஒரு குடும்பமா நீ?
வேதத்தை அறிய மனது இல்லையா அவனுக்கு? பைபிளை படிக்க மாட்டியா? உன் வீடு சாபத்துக்குள்ளே இருக்கும். நீ சாபத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாழ்க்கை இதுதான். இந்த வேதம் தான் அவன் சாபத்தை போக்கக்கூடியது. வேதத்தை படிக்க 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 சாபம் உன்னிட்டு நீங்கிடும். சாபம் இல்லாதவனாய் மாற முடியும். அப்போ சாபம் இல்லாதவனாய் மாற வேண்டும்னா என்ன பண்ணோம்? வேதத்தை படி. ஐயா, எங்கள் வாழ்க்கையில் பல விதமான சாபம் இருக்குதுயா, எங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுயா, எங்கள் வீட்டில் கட்டி வச்சுக்கலாம், எல்லாம் கட்டுங்களா இருக்குன்னா வேதத்தை படி. எல்லாம் சாபம் போகணும். அது வேதத்தை அறியிலே ஒரு மனுஷன் சொன்னால் அவன் சாபம் இல்லை. அப்போது இந்த வேதத்தை ஒரு மனிதன் அறிந்தவனாய் மாற வேண்டும். அறிந்து கொள்ளும் போது தான் உன் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். நீதிமொழிகளை 28:9 சொல்ல போகிறேங்க, வேதத்தை கேளாதபடி தன் சேவையை விளக்கிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேட்கவே மாட்டேன், சத்தியம் சொல்லும் போது ஜம்ப் பண்ணி போகிறாங்க, சத்தியம் சொல்லும் போது வெளியில் ஓடிடுங்க, சத்தியம் சொல்லும் போது கவனமே இல்லை, சத்தியம் சொல்லும் போது இருங்க வர அந்த வேலை இந்த வேலை பார்க்கறது. அப்படி இருக்கிற உன் வாழ்க்கையில் உன் ஜபம் அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லுது. நீ பண்ணுற ஜபம் கேட்கப்படாது. வேதத்தை கவனிங்க, கேட்கக்கூடியவங்களாக மாறுங்க. நீங்கள் கேட்டால் என்ன பண்ணலாம் தெரியுமா? அறிந்து கொண்டால் சாபம் நீங்கள் விடும், கேட்டால் உன் ஜபம் கேட்கப்படும். நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கேட்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். வேதத்தில் யோசுவா என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த யோசுவா பாருங்கள், மோசே கூட அவ்வளோ ஒன்றித்திருந்தார். மோசே மரணம் அடைந்து விட்டார். அவர் துக்கித்து அழுகிறார். இந்த துக்கித்து அழும்போது இயேசு பார்த்துட்டு சும்மா இல்லை, அவர் பாருங்கள் கிட்ட போனார், கர்த்தர் என்ன பண்ணார், அவர்கிட்ட பேசுகிறார். நீ எவ்வளோ நேரம் இந்த மோசைக்காக அழுவ அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை தேற்றி என்ன பண்ணுறதுமா, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னிட்டு விலகுதில் உன்னை கைவிடுத எல்லாம் சொல்லி நான் கூட தான் இருப்பேன், உயிரோடு இருக்கனாலாம் உனக்கு ஒருவனை எடுத்துனுப்பேன் இப்படிலாம் சொன்னவர். அதில் 8ஆம் வசனம் 1:8 நீங்கள் வாசிக்கும் போது இந்த வேத புஸ்தகம், இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது என்று சொல்லுகிறார். உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்போ வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாயில் இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளங்களை செய்யக்கூடியவனாக மாறுவான். அவன் குடும்பம் சாட்சி உள்ளதாய் மாறும். வேத வசனம் உள்ளே இருக்கிற மனுஷன் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். இன்றைக்கி உங்கள் குடும்பம் அப்படி சொல்ல முடியுமா? எங்கெங்க இந்த பையன் தேடவே மாட்டாங்க, இந்த பொண்ணு தேடவே மாட்டேங்குதுங்க, என் மனைவி தேடுவது. ஏன்னா வேத வசனம் இல்லை உங்கள் வாயில். உன் வாயில் என்ன இருக்குன்னு நீ தேடிப்பார். இந்த வேத வசனம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். பிரியாமல் இருந்தால் தான் உன் குடும்பம் கர்த்தரோடு கூட நெருக்கப்படும். அப்படி பிரியாத ஒரு மனிதன் தான் சொல்கிறாரு, கூட்டம் எல்லாம் கூட வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறான், நதிக்கு அப்புறத்தில் இருக்க ஒரு தெய்வத்தை தொழுது கொள்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பமாய் மாறியது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும், கர்த்தரோடு உறவு கொண்டவர்களாய் மாற வேண்டும், கர்த்தரோடு கூட பழக்கம் உண்டாக வேண்டும். இருக்கா? இப்படி ஒரு காரியங்களை செய்கிறீங்களா? இன்றைக்கி அதை செய்ய மாட்டீங்களே. வேதம் அதனால்தான் ஒரு காரியங்களை சொல்லும்போது சொல்கிறாரு, என் ஜனங்கள் பாருங்கள் அறிவு இல்லாமினால் சங்காரம் மாறார்களாம். வேதத்தை அவன் விளக்குனான் பாருங்க, அவன் சங்காரம். ஓசியெல்லாம் 4:6 சொல்கிற பாருங்க, அவன் சங்காரம் மாறான், செத்து போகிறான். வேதத்தை அறியலன்னு சொன்னால் நீ செத்து போகிற. ஏங்க நான் இவ்வளோ நாள் பைபிள் படிக்கலை, நான் நல்லா தானே இருக்கிறேன். ஏங்க அப்படி சாவில்லைங்க. ஆண்டவர் சொன்னார் ஆதாம் ஏவாளை பார்த்து, சாகவே என்ன சாவிச்சிட்டாரா? இல்லையே. ஆசீர்வாதம் குறைவுபட்டவர்களாய் மாறினார்கள். எந்த ஏதேன் தோட்டத்தில் செழிப்பாக இருந்தாங்களோ அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வராங்க. எந்த குடும்பம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக சொத்துக்களை வைத்து கொண்டிருக்க, வேத வசனத்தை நீங்கள் அறியாமல் போனால் அந்த சொத்துக்கள் உன்னை விட்டு கடந்து போய்விடும். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட புலம்புறாங்க, ஐயா நாங்கள் இவ்வளோ நல்ல வேலை இருந்தேன், போயிடுச்சியா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை அவங்க கை கொள்ளாதவங்க. ஐயா இவ்வளோ பெரிய வீடுயா, அந்த வீட்டெல்லாம் விற்றுட்டு நாங்கள் இன்றைக்கி சின்ன வீட்டில் இருக்கோம். காரணம் ஏன் தெரியுமா? நீ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வீடு. வேதத்தை அறியாமல் போயிட்டேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் கவனிச்சிக்கலாம் குறைவு உண்டாகும். இன்றைக்கி வசனம் அழகாக தெளிவாக உனக்கு புரிய வைக்குது. என் ஜனங்கள் பாருங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அவர்கள் வேதத்துக்கு விலகி போனார்களாம். வேதம் இல்லைன்னா அவனுக்கு அறிவு இருக்காது, அவனுடைய வாழ்க்கையை அவனே அழிச்சிக்குவான். இன்றைக்கி இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் இந்த வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடு. இந்த வேதத்தை நேசி, இந்த வேதத்தின் அன்பு கூர்ந்து இந்த வேதத்தோடு ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள். இந்த வேத வாக்கியங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த வேத வாக்கியத்தினால உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். வேத வாக்கியங்களை நீங்கள் பிரித்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த வேத வாக்கியங்கள் சும்மா இல்லைங்க, இது உனக்குள்ளே இருக்க ஆவியும் ஜீவனையும் அது என்ன பண்ணும், பிரிக்கக்கூடியதாக இருக்குது. கணுக்களை ஊனையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதை பிரித்து எடுக்கக்கூடியது. மொத்தமாக கலவை இல்லைங்க.
உன்னை பிரித்து எடுத்து யார் கூட ஒட்டணும், யார் கூட ஒட்டக்கூடாது, யார் கூட சேரணும், சேரக்கூடாதுன்னு உன்னை பிரித்து எடுக்கக்கூடிய இந்த வேதமாக இருக்குது. படிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பான். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே இந்த வேதத்தை அதிகமாக வாசிக்க, ஆராய்ந்து பார்க்க பிள்ளைகளுக்கு கிருபையும் பலனை தேவன் தந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.